Hi friends, welcome to AJ's Gourmet. கப்போற ரெசிபி சீலா மீன் குழம்பு, வாவல் மீன். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே. இந்த மீனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ரெசிபி பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ சீலா மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ சீலா மீன் பொதுவாக குழம்புக்கு அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க, ஃப்ரைக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துருக்கணும், ஒரு கை தேங்காய், இது கருவேப்பிலை பொடி காய வச்சு வீட்டில் பொடி பண்ணது, மல்லிப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மிளகுத்தூள், சீரகத்தூள், வத்தத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் அளவு கொடுத்துருக்கேன். தக்காளி, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும், நிறைய விட வேண்டாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆன உடனே நம்ம இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம். மீன் குழம்புக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சின்ன வெங்காயத்தை ரொம்ப வதங்கணும்னு இல்லை, எண்ணெயில் ஒரு 50% வதங்கினா போதும். அதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவினதும் போட்டுக்கிடலாம். தேங்காய் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சில் தேங்காய் தான் இருக்கும் நான் ஆட் பண்ணது. வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறதுனால அதுவே நம்ம அரைச்சி பண்ண போகிறதுனால நல்ல கிரேவி கிடைக்கும். அதனால் தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இந்த ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். சீலா மீன் குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு நாள் சரி இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு பண்ண உடனே பிள்ளைங்களும் சரி இவங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. அதனால் இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா ஃப்ரை ஆயிட்டு, நல்லா வதங்கணும்னு கிடையாது, அப்படி தக்காளி வெங்காயம் பாதி குக் ஆகணும். இப்போ நான் சொன்ன மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொடி, மீன் குழம்புக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணுவேன் சமையலில். முழுசாக ஆட் பண்ணால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து விட்டுருவாங்க. இது ஆட் பண்ணோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ வாவல் மீன் அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், துண்டு போட்டுறாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கும் அதே தான், கருவேப்பிலை பொடி, பெருஞ்சீரகம், மிளகு, சீரகத்தூள், மஞ்சள் தூள், வத்தத்தூள், மல்லித்தூள், தேவையான உப்பு, இவ்வளோத்தையும் நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். டைரெக்டாக மீனில் அப்ளை பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கருவேப்பிலலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்போது நீங்கள் அதை கழுவி கொஞ்சமாக 2 நாள் காய வச்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். அதை நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ட்ரையாக இருக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடி இல்லை அப்படின்னா முழு கருவேப்பிலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இதுதான் பேசிக் மசாலா. இதில் இப்போ நம்ம மீனை நல்லா அந்த மீனில் அந்த மசாலாவை நல்லா விரவி விட்டுடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடலாம். இப்போ நமக்கு அது நல்லா வதங்கிட்டு அதை ஆற வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதை பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு கூட்ட போகிறோம். பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். எண்ணெய் சூடேறிட்டு கொஞ்சமாக கடுகு, மீன் குழம்புனாலே சொல்லியிருக்கேன் வெந்தயம் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்.
அதுவும் இந்த குழம்பு அடுத்த நாள் சாப்பிடும்போது அந்த வெந்தயம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல், கடுகுக்கு ஈக்குவலாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம வெங்காயம், பூண்டு, ஒரு 10 பூண்டு பல்லை செதைச்சி வச்சது, அந்த பூண்டு பல்லை ஆட் பண்ணுறேன். வெட்டி போடுறத விட நம்ம கொஞ்சம் செதைச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் நல்லா அதில் கொடுக்கும் இந்த குழம்புல. இப்போ நம்ம அரைச்சி வச்சாச்சு, இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். என்னோடய ரெசிப்பியில் நிறைய நான் அரைச்சி விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என் பையனுக்கு இந்த வெங்காயம் அதெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் சாப்பிட மாட்டான். அதனால் இந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி கொடுக்க பார்த்துருவேன். ஸோ இதில் கொஞ்சமாக நான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி, அந்த புளி போதும். அதை கரைச்சி நம்ம விட்டாச்சு. இந்த ஜாரில் இருக்கிற மிச்ச மசாலாவையும் தண்ணி ஊற்றி நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா கொதிக்க கொதிக்க கட்டி ஆகிடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிடுறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்புல ஏற்கனவே பாதி வறுத்து தான் வச்சு மசாலா பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப பச்சை ஸ்மெல் இருக்காது. இப்போது இந்த கொதி வரும்போது நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். மீனை கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஆட் பண்ணணும். நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் வந்து ரொம்ப குக்காகி நமக்கு உடஞ்சி போயிடும். மீன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப போட்டு கிண்டவும் வேண்டாம். அந்த குழம்புக்குள்ளே அந்த மீன் வந்து இமர்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிடலாம், மூழ்கிற மாதிரி. நான் கொஞ்சமாக சால்ட் செக் பண்ணிக்கிடுறேன் கரெக்டாக இருக்கான்னு. காணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கல் உப்பு போடுறதுனால கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. இப்போ இதை சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஹை ஃப்ளேம் வேண்டாம் நம்ம ஃபிஷ் போட்டதுக்கப்புறது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ வாவல் மீன் ஃப்ரை, அதுக்கு எறும்புக்கல் வச்சாச்சு. ஸோ அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆகவும் நான் அதில் ஒரு 4-5 துண்டு கிட்ட சீலா மீனும் பொரிக்கேன். இதில் அந்த வாவல் மீனும் போட்டாச்சு. ஸோ வாவல் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு மீன்லேயே இந்த வாவல் மீன் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு வாவல் மீனையும். ரொம்ப ரெடி, மீன் ஃப்ரையும் ரெடி. இப்போ ஒரு வாழை இலை போட்டு சர்வ் பண்ணிடுறேன். இந்த குழம்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ஃபிஷ் அப்படிங்கிறதுனால லேடிஸ் ஃபிங்கர் வச்சுருந்தேன் பொரியல். ஸோ அதையும் சர்வ் பண்ணியாச்சு. வீட்டில் ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப இந்த குழம்பு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வாவல் மீன் ஃப்ரை, ஒரு சீலா மீன் ஃப்ரை வச்சாச்சு. சீலா மீன் வந்து சீலா தலையில் குழம்பு வைப்பாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எங்கள் வீட்டில் சீலா மீன் குழம்புனாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சதில் நல்லா சாப்பிட்டாங்க. அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். குழம்பு வச்சு
ஊறுகாவும் வச்சாச்சு. எல்லாம் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ ரசமும் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.